நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் யூஸ் ஆகிற ஒரு பிளக்கினை பற்றி பேச போகிறேங்க. ஓகேங்களா? இந்த பிளக்கின் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் ஒரு எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பிளக்கின் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த பிளக்கினோட நேம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் கிடையாது. இந்த கலர் வந்து நீங்கள் 10 விதமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரி 10 விதமாக உங்களோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் இந்த பேக்ரவுண்டையும் கூட நீங்கள் வேறு டைப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் கொண்ட இந்த பிளக்கினை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளக்கினை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பிளக்கின் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் அந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு வேணும்னாலும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கீழே வந்து விசிபிள் ஆகும். அதுவும் ஃபுல்லாகவே நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள், அதாவது எப்படி வந்து அவுட்புட் வரும் அப்படின்றதுக்கான சாம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரீசெட்ஸ் இருக்கும். இந்த ப்ரீசெட்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு ப்ளஸ் வந்து பேட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு ப்ளஸ் வந்து இந்த பேட்டர்ன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் ஃபோட்டோஷாப்பில் உள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரீசெட் மேனேஜரில் போய்ட்டு உள்ளே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரஷ்ஷு ப்ளஸ் வந்து இந்த பேட்டர்ன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட் நீங்கள் லோட் பண்ணிவிடுங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்கிரிப்ட்டை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ண போகிறீங்க. எப்படி அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் போங்க. ஃபைலில் போய்ட்டு ஸ்கிரிப்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் காமிக்கிறேன், ஜூம் பண்ணி. ஃபஸ்ட்டு ஃபைல் போக போகிறீங்க. ஃபைலில் போய்ட்டு ஸ்கிரிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரௌஸ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரௌஸை செலக்ட் பண்ணோடனே நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் ஓகேங்களா? இதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எங்கே அந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபோட்டோஷாப்பில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஷாப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து உள்ளே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்படி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. எந்த ஃபோட்டோக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட விண்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். விண்டோவில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதில் போங்க. கடைசியில் இங்கே ஆக்சிஜன் ஆர்ட் சாமுராய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் காமிக்கிறேன். விண்டோவில் இருந்து எக்ஸ்டென்ஷன், அதில் இந்த ஆக்சிஜன் ஆர்ட் சாமுராய் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் தான் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆட்டோ அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாஸ்கிங் பண்ணிக்கும். அதுக்கு தான் மேலே வந்து ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேனுவல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்டை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆட்டோ கொடுக்குறேன். ஆட்டோ கொடுத்தா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சப்ஜெக்ட் வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணிடும். பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்ட் மட்டும் அழகாக வந்து அதுவே மாஸ்கிங் பண்ணிடுச்சு. இது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் தனியாக மாஸ்க்னு ஒரு லேயரில் தான் வந்து இந்த விஷயம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரஷ் டூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அங்கங்கே வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சைஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கேயாவது உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்படி ஓகேங்களா? அதுவாகவே கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடும். அப்படி செலக்ட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்படி எடிட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணணும்னாலுங்க மேனுவல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேனுவலாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் இது மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜெனரேட் அண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த எஃபெக்ட். நீங்கள் இன்புட் பண்ணுற இமேஜை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஆப்ஷன், அதாவது 10 கலர் ஸ்டைல், அப்புறம் 3 பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த மாதிரியான கலர் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ப்ளூ வித் பிளாக்கா, அப்புறம் கோல்டன் ப்ரௌனா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, க்ரீன் அண்ட் பிளாக், இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து 10 கலர் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் வேணுன்ற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மாதிரியான ஒரு கலர் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, எல்லோ வித் பிளாக் வந்து செலக்ட் பண்ண எல்லோ வித் பிளாக் வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள் 3 ஸ்டைல் ஆஃப் பேக்ரவுண்ட். ஓகேங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் 1, பேக்ரவுண்ட் 2, அது மாதிரி வேணுன்ற பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பேக்ரவுண்ட் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் 3. ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வேணாலும் நீங்கள் வேணுன்ற கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் க்ரீன் பிளாக் நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு க்ரீன் பிளாக்ல வந்து கலர் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கலர் கொடுத்தா பேக்ரவுண்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 10 கலர் எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற பேக்ரவுண்ட், அதாவது 3 ஸ்டைலில் வேணுன்ற ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சருக்கு இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளகினை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளகின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.